உங்களுக்கு வந்து அங்க இருக்க பசங்கள்ட்ட எல்லாம் தமிழ் புக்ல இருக்க ஒரு கேள்வியை கேட்பேன். அவங்க வந்து நல்லா பதில் சொல்லுவாங்க. நீங்க வாங்க. உங்க பேர் என்ன? நீங்க எத்தனை படிக்கிறீங்க? 7th standard. நான் வந்து உங்க புக்ல இருந்து ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். கலங்கரை விளக்கத்தில் என்ன நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும்? இரவு நேரத்தில். சூப்பர். யாகவேந்திரம்னா ரொம்ப சீக்கிரம் பதில் சொல்லிட்டாங்க. நீங்க வாங்க. உங்க பேர் என்ன? மீனாட்சி. நீங்க எத்தனை படிக்கிறீங்க? 8th. உங்க புக்ல இருந்து ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு நீங்களும் பதில் சொல்லணும். சரியா? யாருடைய உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது? யாருக்கெல்லாம் நன்மைக்கு உள்ளம் இருக்கிறதோ அவங்க உள்ள மாணிக்க கோயிலாகும். சூப்பர். மீனாட்சி இருந்தாங்க ரொம்ப நல்லா பதில் சொல்லிட்டாங்க. நீங்க போலாம். நீங்க வாங்க. நீங்க எத்தனை படிக்கிறீங்க? உங்க பேர் என்ன? உங்க புக்ல இருந்து ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். கண்மணியே கண்ணுரங்கு இப்பாடலில் இடம்பெற்றுள்ள 3 நாடுகள் யாவை? சிவநாடு, சிவநாடு, பாண்டிய. சூப்பர். தனுஷ் இருந்தாங்களும் ரொம்ப வேகமா ஃபாஸ்டா பதில் சொல்லிட்டாங்க. நீங்க வாங்க. உங்க பேர் என்ன? ஸ்ரீபாவானி. நீங்க எத்தனை படிக்கிறீங்க? 6வது. சரி, உங்க புக்ல இருந்து ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். நாம் எதை நம்பி வாழக்கூடாது? மாற்றார் கைப்பொருளை நம்பி நாம் வாழக்கூடாது. சூப்பர். எல்லாருமே ரொம்ப நல்லா பதில் சொல்லிட்டாங்க. இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, கிளாஸ்ல போய் எல்லாத்தையும் மொத்தமா கேள்வி கேட்டோம்னா யாருக்கும் சொல்ல தெரியாது. இது மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்ல இருந்து தனித்தனியா கூப்பிட்டு கேள்வி கேட்டோம்னா எல்லாத்துக்கும் ரொம்ப தெரியும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிறையாகவே. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் பள்ளி ஸ்ரீரங்கம், திருச்சி மாவட்டம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு விருந்தோம்பல். மாறி அன்று இன்று வரந்திருந்த காலத்து பாரி மடமகள் பான்மகருக்கு நீருலையில் பொன் திறந்து கொண்ட புகாவாக நல்கிறாள். ஒன்றே முற்றிலே இல் மூன்றுரை அறையானர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மா சாதனாஸ்ரீ. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் சண்முகா நடுநிலை பள்ளி ஸ்ரீரங்கம், திருச்சி மாவட்டம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ். சிறுபஞ்ச மூலம். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றும் உரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நானென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்னென்றல் வனப்பே காளியாசான். நன்றி, வணக்கம்.